அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 10 நிமிஷத்தில் சிறுதானியம் வச்சு சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுமா? அப்போது இந்த மகாராஷ்டிரியன் ஸ்டைலில் தலிபீத் ட்ரை பண்ணுங்க. சிறுதானியங்கள் சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிற சின்ன குழந்தைங்க கூட இந்த ரெசிப்பியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம குயிக்காக பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 கப் கம்பு, 1/2 கப் சோளம், 1/4 கப் கோதுமை, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கம்பு சோள மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கேழ்வரகு கூட யூஸ் பண்ணலாம். அடுத்தது 1/4 ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் வறுத்த ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிபிக்கு பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள், இஞ்சி, பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் தனித்தனியாக இடித்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சேர்த்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு முதல்ல எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க ஆரம்பிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஒட்டும், உங்களுக்கு தட்டுறதுக்கு வராது. இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு மொத்தமாகவே 3/4 கப் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி மாவு மொத்தமாக திரண்டு வந்ததுக்கப்புறம் கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும். அப்போது நம்ம மாவு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். மூடி வச்சு ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து இந்த மாவு நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் கம்ஃபர்டபுளோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருட்டிக்கலாம். எல்லா மாவுமே உருட்டினதுக்கு அப்புறம் நம்ம இதை தட்டுறதுக்கு வாழை இலை எடுத்துக்கலாம், இல்லைன்னா பட்டர் பேப்பர். ஆனால் பிளாஸ்டிக் கவர்ஸ் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக நீங்கள் ஈரமான ஒரு மெல்லிஸ் காட்டன் துணி கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் பிளாஸ்டிக் கவர்ஸ் அவாய்ட் பண்ணணுன்றனா, நம்ம தலிபீத்தை தவாவில் வச்சு சுடும்போது அந்த பிளாஸ்டிக் கவர் சூடான தவாவில் படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். தலிபீத் தட்டின உடனே நீங்கள் நடுவில் 3லேருந்து 4 ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த ஓட்டை நம்ம ஏன் போடுறோன்னா, அப்போ தான் தலிபீத் ஈவனாக உள்ளே நல்லா வெந்து ரெடியாகும். இந்த மாதிரி சமமாக தட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணி வச்சுருக்கிற தவாவில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் தட்டி வச்சுருக்கிற தலிபீத்தை அப்படியே அந்த இலையோட திருப்பி போட்டு அந்த இலையை தனியாக பிரித்து எடுத்துருங்க. இப்போது அந்த ஓட்டையில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க. இனிமே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 45லேருந்து 50 செகண்ட் வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக வைங்க. இல்லைன்னா அதோட பேஸ் கிறிஸ்பாகிற வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்த சைடும் திருப்பி போட்டு 45லேருந்து 50 செகண்ட் வரைக்கும் மூடி போட்டு வேக வைங்க. இந்த மாதிரி கவர் பண்ணி குக் பண்ணுறதுனால நம்ம சேர்த்துருக்கிற சிறுதானியம்லாம் நல்லா வெந்துடும். ஒரு தலிபீத் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ஆச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியான வேர்ஷன் வேணும்னா மாவை கொஞ்சம் மெல்லிஸாக திரட்டிக்கோங்க. அப்பப்போ கையில் கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. சிறுதானியங்கள் வீட்டில் இல்லாதவங்களுக்கு ஒரு டிப், நீங்கள் வறுத்து பொடி பண்ண பொங்கல் பருப்பு, அதாவது சிறு பருப்பை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மாவு தட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றி நீங்கள் இதை கிறிஸ்பாக நீங்கள் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தலிபீத் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஊர் ஸ்டைலில் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை கூட சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வர பியூட்டிஃபுல்லான காம்ப்ளிமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.